சாம்பார் வச்சதுமே இட்லிக்கு ஊற்றி நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் காளை சாம்பார். காளை சாம்பார் எப்படி வைக்கலாம்னு இப்போ பார்க்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, தண்ணி, துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் 2 அலசு அலசிக்கணும். நான் வீடியோக்காக கட் பண்ணி ஒரு அலசுல போட்டிருக்கேன். தண்ணி, மஞ்சத்தூள், சக்கரை பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், வீட்டு சாம்பார் பொடி, கல்லுப்பு, சாம்பார் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சு ஊத்த போறோம். கோல்டு வின்னர் எண்ணெய், சுத்தமான நெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், வீட்டு சாம்பார் தாளிப்பு பொடி, கடை சக்தி சாம்பார் பொடி, கறிவேப்பிலை, பெருங்காய பொடி. இப்போ காலை டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் கொஞ்சம் கெட்டியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியா தான் விரும்புவாங்க. ஸோ அதனால இது அதன்படி செஞ்சிருக்கோம். இந்த வீடியோவை வழங்கியது ஸ்ரீ மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ், ராமநாதபுரம்.